குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 17th அன்னைக்கு பப்ளிக் மேக்ஸ் பேப்பர் நீங்கள் எழுத போறீங்க. மார்ச் அன்னைக்கு, சரியா? செவ்வாய்க்கிழமை எழுத போறீங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் கிரியேட்டிவ் 2 மார்க், கிரியேட்டிவ் 3 மார்க், கிரியேட்டிவ் 5 மார்க் எடுப்பாங்க. கரெக்டாக கொஸ்டின் நம்பர் 30, 40 அண்ட் 47 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் எப்படிலாம் இருக்கும், அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுன்ற ஒரு ஐடியாவை நான் தரேன். ஆக்சுவலி ஒரு 3 கொஸ்டின் எழுதியிருக்கேன், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, வாங்க உள்ள போகலாம். சரி, கொஸ்டின் நம்பர் 30ல ஒரு 2 மார்க் கம்பல்சரி இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை இன்டெகிரேட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னா, ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்? கீழே இருக்கிறதுக்கு டி அப்ரோச் பண்ணால் டிடி பண்ணால் மேலே கிடைக்கும். எப்போல்லாம் சப்ஸ்டிடியூஷன் அப்ரோச் பண்ணுறனோ லிமிட் சேஞ்ச் ஆகும். 0 to 100 லிமிட் வந்து 1 to 2 மாறும். எப்படி? எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 போட்டால் டி கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் டி கிடைக்கும். ஸோ இன்டெகிரல் 1 to 2 மேலே இருக்கிறதுக்கு பதிலாக டிடி, கீழே இருக்கிறது டீன்னு அப்ரோச் பண்ணால் இன்டெகிரேஷன் ஆஃப் 1/t log t வரும். அப்பர் லிமிட் 2 மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் 1 போட்டால் ஸோ log 1 வேல்யூ 0 மாதிரி இந்த கொஸ்டினோட ஆன்சர் log 2 முடிஞ்சிச்சு. இப்போ கொஸ்டின் நம்பர் 40ல கிரியேட்டிவ் கொஸ்டின் 3 மார்க் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க. கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் வேல்யூ ஒரு ஃபங்க்ஷன் y = t + cos t கொடுத்துருக்காங்க. லோக்கல் மேக்ஸி லோக்கல் மினிமம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, அது ஒரு வாட்டி டெரிவேட்டிவ் பண்ணணும். விச் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். கொடுத்த ஃபங்க்ஷனை ரெண்டாவது டெரிவேட்டிவ் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் மேக்ஸிமம், செகண்ட் வாட்டி டெரிவேட்டிவ் பண்ணி பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் மினிமம். எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ மினிமம் வேல்யூ எக்ஸாக்டாக தெரியணும்னா அந்த எக்ஸ் எடுத்துட்டு போய் ஃபங்க்ஷனில் போய் போடணும். இதான் ஐடியா. ஒருவேளை செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கொடுத்த ஃபங்க்ஷனில் நெய்தர் மேக்ஸிமம் வேல்யூ நார் மினிமம் வேல்யூ. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இல்லை, மினிமம் வேல்யூ இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? வாங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டி டெரிவேட்டிவ் பண்ணுங்க. டி பண்ணா 1, காஸ் டி பண்ணா மைனஸ் சைன் டி. செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பண்ணி வச்சுங்க. இது கான்ஸ்டன்ட் 0, சைன் டி பண்ணா காஸ் டி மைனஸ் காஸ் டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பண்ணது ஈக்குவல் டு 0 போட்டு டி என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்போ 1 மைனஸ் சைன் டி ஈக்குவல் 0னா 1 ஈக்குவல் சைன் டி, 1 சைன் பை பை 2 எழுதலாம். சைன் சைன் கேன்சல்ஸ்னா டி வேல்யூ பை பை 2. ஓகே, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல டிக்கு பதிலாக பை பை 2 போட்டேன் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நெகட்டிவ் வேல்யூனா ஃபங்க்ஷன் மேக்ஸிமம், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் வேல்யூனா ஃபங்க்ஷன் மினிமம். 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா இங்க வந்து 0 வந்துருச்சு இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அட் த பாயிண்ட் t = π by 2ல நெய்தர் மேக்ஸிமம் பாயிண்ட் நார் மினிமம் பாயிண்ட். அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் இல்லை மினிமம் இல்லைன்னு கன்க்ளூஷன் எழுதுறோம். புரியுதா? இது மாதிரி கேட்பாங்க, நல்லா கவனிச்சு படிக்கணும். ஓகே, therefore there is no maximum or minimum இந்த கொஸ்டினுக்கு. நல்ல கொஸ்டின்ல. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க, ஒரு 5 மார்க் இப்படி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அண்ட் நார்மல் டு த கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. at the point where it cut x-axis, x-axisல இந்த curvature கட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டினை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் நார்மலோட ஃபார்முலா தெரியணும். ஒன்று, ஒரு கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க, அந்த கர்வேச்சர் வந்து கட்டட் எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் ஆகுதுன்னா y will be 0. எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் ஆகுதுன்னா at the point xல y வந்து 0வா இருக்கும். சரியா? இப்போ y = 0ன்னு கொடுத்த கர்வேச்சர்ல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா x கிடைக்கும். இப்போ x y கிடைச்சிச்சா? இப்போ என்ன? ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அண்ட் நார்மலா இந்த m வேணும். கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சோம்ல, இது x1 y1 இது கிடைச்சிச்சு. இந்த m வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கர்வேச்சரை ஒரு வாட்டி டெரிவேட்டிவ் பண்ணணும். டெரிவேட்டிவ் பண்ணீங்கன்னா dy by dx at the point x1, y1 போட்டிங்க அப்படின்னா dy by dx equal to m equal to slope equal to tan theta equal to tangent. ஓகே, இது எல்லாத்துக்கும் ஒரே நேம். கிளியரா? ஓகே, நான் என்ன பண்றேன்? இதை டெரிவேட்டிவ் பண்றேன். டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 2y dy by dx, இதை பண்ணா -4, இதை பண்ணா 2 dy by dx, கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. ரெண்டு டேர்ம்ல இருந்து dy by dx காமன் எடுத்தா 2y + 2 -4 இன்சைட் அம்சா +4. இந்த டேர்மை டினாமினேட்டர் கொண்டு வாங்க. dy by dx ஸ்லோப் m tan θ எல்லாத்துக்கும் ஒரே மீனிங். சரியா? என்ன பண்ணோம்? dy by dx ல அட் பாயிண்ட் இதை போய் அப்ரோச் பண்ணோம். இப்போ x இல்ல y க்கு பதிலாக நீங்க இங்க 0 போட்டீங்கன்னா 4/2 அடிச்சீங்கன்னா 2 m வேல்யூ கிடைச்சிச்சு. ஓகே, ஃபார்முலான ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் y - of y1 = m × x - of x1 ல m க்கு பதிலா 2, இது x1 வேல்யூ, இது y1 வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இங்க அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா 4x - 2y - 5 = 0 வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபார்முலா என்ன? y - of y1 = -1/m x - of x1. mன்றது 2னா -1/m னா -1/2. x1 y1 ன்றது இந்த வேல்யூ. இதை எடுத்துட்டு போயிட்டு இங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலா சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் 4x + 8y - 5 = 0 கிடைக்கும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் நார்மல் கண்டுபிடிச்சோம். ரொம்ப நல்ல சம்மு. இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் உங்க ஃபார் யூ. மார்ச் 17 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க.
தேங்க்யூ ஆல் பாய்.